ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே ஒரு சின்ன அழகான அறுவடை. இப்போ போயிட்டு நம்ம வாழைக்காய் பறிக்க போகிறோம் நம்ம தோட்டத்தில். அதுக்கு முன்னாடி பாருங்களேன், ஒரு செரி டொமேட்டோ கொத்தா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதையும் அறுவடை பண்ணணும். அடுத்த அறுவடையில் பார்ப்போம். இப்போ அவசரமாக சமையலுக்கு வந்து வாழைக்காய் பறிக்க போயிட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே வெத்தலை தான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பலாமரம் ஃபுல்லாக இருக்குது. பலாமரத்தில் பலா இலையை விட வெத்தலை தான் அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு வெத்தலை படர்ந்துருக்கு பாருங்கள் எப்படி தொங்குதுன்னு. இப்போ போயிட்டு நம்ம வாழைக்காயை பறிச்சிருவோம். இந்த மரம் ஃபுல்லாக அங்கங்கே அருவி கொட்டுற மாதிரி வெத்தலை கொட்டுது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது ஃபுல்லாக வெத்தலை தான், எல்லா இடமும் படர்ந்துருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும். அடுத்த வீடியோவில் நம்ம வெத்தலை எப்படி கட்டிங்ஸ் வந்து வளர்க்குறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு நாட்டு செம்பருத்தி, நிழலில் மாட்டிட்டு இருந்ததால் ரொம்ப நாளாக பூக்காமல் இருந்து இப்போ தான் பூக்குது. இப்போ போய் நம்ம வாழைக்காய் அறுவடை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கே புதுசாக ஒரு ரைஸ்டு பெட் போட்டோம். இங்கேருந்து தான் நான் கருணக்கிழங்கு அறுவடை பண்ணேன். இப்போ வந்து இந்த வாழை மரத்துலேருந்து தான் வாழைக்காய் பறிக்க போகிறோம். இது உயரத்துல இருந்தா நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கோம். இது அப்படியே நம்ம உடச்சி எடுக்கலாம். இது வந்து நாங்கள் தேவைக்கு தான் பறிப்போம். ஃபுல்லாக பறிச்சு வச்சு வேஸ்ட் பண்ணுறதை விட மரத்தில் இருக்கும்போது ஒவ்வொன்றா பறிச்சிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து இப்போ சமைக்கிற ஸ்டேஜ் தான். ரொம்ப முத்த விட்டோம்னா சீக்கிரமாக பழுத்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காயெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. இன்னைக்கு சமையலுக்கு தேவையானது மட்டும்தான் அறுவடை பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.